உலகெங்கும் இருக்கும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் குரு பயிற்சி பலன்கள் 2026 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி பலன்களை நம்மளுக்கு வழங்க திரு சுந்தரபாண்டி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த 2026 குரு பயிற்சி ரொம்பவே அவளாக எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? ஸோ சொல்லுங்கள் சார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கறது நம்மளுடைய நேயர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 2026 குரு பகவான் கடகராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த அற்புதமான காலம் நம்முடைய நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கட்டும் என கூறிக்கொள்கிறேன். இந்த குரு பகவான் உங்களுடைய லைஃப்பில், அதாவது நம்முடைய நேயர்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை தரப்போகிறார், என்னென்ன விஷயங்களை தரப்போகிறாங்கிறத தெளிவாக துல்லியமாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு தரும் பலன்கள்லாம் என்ன சார்? இந்த குரு பயிற்சி தரக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்கள் நன்மைகள்லாம் என்னென்ன இருக்குது சார்? மீன ராசி காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். பொறுமையின் சிகரம், நிதானம், அக்கறை, அறிவு, திறமை என்று சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்ற ராசியே மீனராசி தான். மீனராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான். குரு பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறார். 5ஆம் இடங்கிறது குரு பகவானுக்கு உச்ச வீடுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி தனக்கு பிடிச்ச வீட்டில் போய் இஷ்டம் போல் வாழக்கூடிய குரு பகவானுக்கு தன்னுடைய ராசிக்காரங்களை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியுமில்ல. இவ்வளோ நாள் பதட்டத்தையும், இவ்வளோ நாள் ஒரு பிரச்சனையும், இவ்வளோ நாள் போராட்டத்தையும் கொடுத்த சனி பகவான் ராசிக்குள்ளேயே உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ என்ன பண்ண போகிற குரு பகவானை, போதும் நிறுத்திக்கும், நான் பார்த்துக்கிறேன் என் வீட்டு பிள்ளைய அப்படின்னு தானாக வந்து தத்துக்கு ஒரு கஷ்டப்படுற குழந்தைகளை, ஒரு ரொம்ப அதாவது அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்படுற குழந்தைகளை தத்துக்கு எடுப்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் குழந்தைய தத்தெடுக்க போகிறாங்க குரு பகவான். ஏன்னா குரு பகவானுக்கு அவங்க வீடு தான், அவருடைய பிள்ளைங்க தான். மீனராசிக்காரங்களாம் குருவோடைய பிள்ளைங்க. ஸோ தான் வீடை இப்போ தத்து எடுத்து மீட்டெடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீனராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாள் ஏற்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனையிலேருந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட மீன ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு 11ஆம் வீடை பார்க்க, மீன ராசியவே பார்க்க. ஆட்டோமேட்டிக்காக மீன ராசிக்காரங்க கண்ணில் கண்ணீர் சிந்தாத நேரம் கிடையாது. மனதார வெளியே சிரித்தாலும் மனசுக்குள்ளே அழுகாத நாள் கிடையாதுங்கிற மாதிரி தான் 5 வருட காலமாக அல்லால்பட்டுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் இவங்களையே ஒரு ரசிக்கக்கூடிய தன்மை, இவங்களையே உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மை இனிமேல் தான் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏற்படப்போகுது. அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு கண் துடைப்பு நாடகம் மாதிரி போயிடுச்சு, காணல் நீர் மாதிரி போயிடுச்சு. ஏன்னா இவங்க பாசத்தை காட்டி, அக்கறையை காட்டி என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. அந்த ஆப்போசிட் பார்ட்டி, இவங்களுடைய கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும், இவங்களை பற்றி கண்டுக்கிறவே இல்லை. நீ என்ன சொன்னாலும் எனக்கு பிடிக்கலை, நீ என்ன வார்த்தையை நீ விடாத, நீ என்னை பிடிக்கலன்னு சொல்லி கடைசியில் இவங்க அந்த வார்த்தையை நம்ம மீனராசிக்காரங்க கேட்டு கேட்டு அவங்களுக்கே அவங்கள பிடிக்காமல் போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ அந்த நிலை மாறப்படும். கணவன் மனைவி ஒற்றுமை இனிமேல் அங்கீகாரம் பெறும். திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை குரு பகவான் உடைய பார்வை மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் ஒரு ஜாதகத்தில் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், குரு பார்வை வேணும்னு சொல்லுவோம். ஸோ குரு பார்வை இருந்தாலும் சனியுடைய தொடர்பு கண்டிப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு விஷயம் முடிக்கப்படும், நடக்கப்படும். அப்படிப்பட்ட நிலைமையில் சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்க, சனி பகவானை குரு பகவான் பார்க்க ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் இடம் செயல்பட ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு திருமண தடை விலகும், திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. காதல் திருமணத்துக்காக காத்திருக்கிற மீனராசிக்காரங்க இனிமேல் தான் காதல் திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம், காதலில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம், சிந்தனைகள் சிறப்பாகக்கூடிய பாக்கியம் எல்லாமே நம்மளுடைய மீனராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. ஓகே சார். இப்போ இவங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தா குரு தரும் அதிர்ஷ்டங்கள்லாம் என்னென்ன இருக்குது சார்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு, திருமண வாழ்க்கையில் தன்னை துளைச்சவர்களுக்கு, 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு உறுதியாக 2வது திருமணம் உண்டு. தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன், இல்லை என் ஜாதக ரீதியாக என் மூத்த சகோதர சகோதரிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு அந்த கவலையை மறந்து உறவுகள் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சி அதிகமாகுங்கிறத சொல்லலாம். அதே போல் லாபங்கள் அதிகரிக்கும். இவங்க இப்போ கொடுக்குற எஃபெக்ட் இவங்களோட லைஃப்பில் ஒரு 5 வருடத்துக்கு ஒரு கஷ்டப்படாமல் சிறப்படையக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய லாபம், பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கும். இவங்க லைஃப்பில் மனதளவில் இருந்த போராட்டங்கள்,
மீளா துயரத்திலிருந்த நம்முடைய மீனராசி மீண்டு வந்து நான் எழுந்து விட்டேன், நான் என்னுடைய வாழ்க்கையை அடைந்து விட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கை அமர்க்களமாக இருக்க போகுது. ஓகே சார். மொத்தத்துல இவங்க மீண்டு எழப் போறாங்க கட்டாயம். மீனராசிக்காரர்கள். ஓகே சார். இவங்களுக்கு எந்த மாரி வழிபாடுகள் வந்து மேலும் இவங்களுடைய வாழ்க்கைய வந்து சிறப்பாக்கும்? நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு வெற்றியை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். கூட வந்து சிவன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாக போயிடணும். இந்த குரு பயிற்சி நடக்கும்போது, நடந்த பிறகு கட்டாயமாக நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க கட்டாயமாக சூப்பராக இருப்பாங்க. அதே போல் மாதத்துக்கு ஒரு தடவை பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் போய் ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்களை ஏமாத்தின துரோகிகள், ஏமாத்தின யாரோ டேஷ் வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாருமே தொலைஞ்சு போயிடுவாங்க. இவங்களை மீட்டெடுப்பாங்க, வெற்றி பெறுவாங்க. மொத்தத்துல இவங்களுக்கு எவ்வளவு சார் மார்க் தரலாம் 100க்கு? மீனராசி என்பவர்களுக்கு குறைந்தது 92% வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிலையாக இருக்க போது குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆசீர்வாதத்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கப்படும். சார், இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சி வந்து பர்டிகுலரா 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ப்ளஸ் வந்து மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகுறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்க. குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க சார். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு. அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்க சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவு அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவன்லாம் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு. அதாவது குரு பகவானுங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 1 வருஷம் காத்திருக்கும். 1 வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக முன்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறல? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குருபவன் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கணும்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சமமாக என்ன பண்ணுறாரு? 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு? நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் நான் 1 வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன். 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி
மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வர உச்ச நிலைக்கு வரனால எல்லாருடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20% 30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசானா 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க, அப்பாடி டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க, ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்க விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது ஏதோ தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.